முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய். செப்பன்னமென் முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய். செப்பன்னமென் முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய். உக்கமும் தட்டுளியும் தந்துன்மணாளனை உக்கமும் தட்டுளியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாகச் சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே, நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே, துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, லக்ஷ்மிக்கு நிகரானவளே, துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனையச் செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்யும் 20வது பாசுரம் இது. உக்கமும் தட்டுளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள்? கண்ணாடி உருவத்தை காட்டும், ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டிக்கொள்ளாது. விசிறினால் காற்று வரும், வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவர்களுக்கும் சேர்த்து. நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து.